வணக்கம். சிவாய நமஹ. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு 2025 அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். என்ன செய்யலாம், எதில் எல்லாம் தானாக சேரும், எதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எந்த இறைவனை வழிபாடு செய்தால் எப்படி வழிபாடு செய்தால் நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2025 முழுமையான விவரம் என்ன விருச்சிக ராசிக்கு அடித்து பார்த்துருவோம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் எப்படி இருக்கார், அவருடைய நிலைப்பாடு என்னன்னா 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே முதல்ல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வம்ச அபிவிருத்திகள் உண்டு. இந்த வருஷம் ஏதோ ஒன்று வம்சம் அபிவிருத்திகள் ஏற்படவிருக்கின்றது. அதே போல் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான். இந்த முக்கியமாக இந்த புதன் சூரியன் இந்த மாதிரி 10க்கும் 11 அஷ்டமஸ்தானம் இதுக்கெல்லாம் உடைய இந்த 2 கிரகம், இது 2 கிரகமும் 2ஆம் பாவத்திலே இருக்கிறது விருச்சிக ராசிக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வேலை செய்பவர்களுக்கு, மாத ஊதியம் அடிப்படையிலே வேலை செய்பவர்களுக்கு, அரசாங்கத்துறையிலே வேலை செய்பவர்களுக்கு, கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், அதாவது தொலைத்தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் போன்ற துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிநாதன் துறை, அதாவது வீடு கட்டுமானம், இடம் வாங்கிறது, விற்கிறது, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ், அதே மாதிரி ஆர்மி ஃபோர்ஸஸ், ஒரு விஷயத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம், செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த மாதிரி துறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய துறை உங்களுக்கு வளர்ச்சி அமோகம். ஏன்னா செவ்வாயினுடைய சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. செவ்வாய் வீட்டிலே சூரியன் அமர்கிறார், புத பகவானும் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் உண்டு இந்த வருடம். அப்புறம் இன்னொரு சிறப்பு, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கேங்கிற கவலை வேண்டாம். ஏங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். இருந்தாலும் செய்யக்கூடிய தொழில், ஒரு விஷயத்தை, புதிய விஷயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக 1க்கு 2 முறை நன்கு ஆலோசித்து செயல்படுவது அவசியம். வேலை செய்யக்கூடிய இடத்திலே கீழ் அதிகாரிக்கும் உங்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வளர்ச்சிகள் தடையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க. அப்புறம் இன்னொரு என்னன்னா, சுக்கிர பகவானும் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். இந்த 7ஆம் அதிபதி 4ல் போகிறது நல்லது. அது சுக்கிரன் 12க்கும் உடைய வருதுனால. அதனால் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கின்றார் சுக்கிர பகவான். சில பேருக்கு மன விருப்பப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு லவ் பண்ணி அந்த லவ் சக்ஸஸாக கல்யாணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உள்ளது. லவ்லாம் பண்ணலங்க, நான் ரொம்ப நல்ல குழந்தை, என்னுடைய பெற்றோர்கள் யாரை முடிவு செய்கிறார்களோ அவர்களையே நான் மணக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்றார் போலே ஒரு திருமண
துணைவர் ஏற்படுவதற்கும் வாழ்க்கையிலே உங்களுக்கு அபரிமிதமான உங்களுடைய ஷேரிங் செய்யக்கூடிய உங்களுடன் சுக துக்கங்களை பகிர கொள்ளக்கூடிய நல்ல வாழ்க்கை துணைவர் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கூட்டி வைக்கின்றார் உங்களை 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். அதனால் இந்த வருடம் 2025 சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் வளர்ச்சிகள், குடும்பத்திலே வாழ்க்கை துணைவரால் பல நன்மைகள் உங்களுக்கு வரவிருக்கின்றது. அப்புறம் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தில் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும், ராகு கேது எப்போதும் 180 டிகிரி. நீங்கள் திரிம்சாம்சம் போட்டாலும் சரி, நவாம்சம் போட்டாலும் செஞ்சு, ஏகா திருகம்சம் போட்டு எத்தனை 11ஆ கூறிட்டாலும் சரி, 12 13 எப்படி கூறிட்டு அவரை கூறிட்டு நீங்கள் பிரித்தாலும் சரி, கரெக்டாக 180 டிகிரியில் தான் உட்காந்துருப்பாங்க. சத்தமாக 7 வீட்டில் பிரிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த வகையிலே ராகு கேதுவனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோக வளர்ச்சிகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழங்குகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமோக வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தருகிறது. 7ல் இருக்கக்கூடிய குரு வக்கர பார்வை, நேர் பார்வை விருச்சிக ராசிக்கு வருது. அந்த விருச்சிக ராசிக்கு பரக்கூடிய பார்வையினாலே அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகள் குறையும். அதனால் பல நன்மைகள் இந்த வருடம் இருக்குங்க உங்களுக்கு. முதல் விஷயம் அல்ல, குரு பகவான் வக்ரகதியை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 நேர்கதிக்கு போகிறாரு. அது உங்களுக்கு நன்மை தான், நேர்கதியில் போகக்கூடிய காலமும். அப்புறம் மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் மிதுன ராசிக்கே போயிடுறாரு. அஷ்டமத்துக்கு போயிட்டாரு. அடடா, ஏற்கனவே அர்த்தாஷ்டமத்தில் சனி வேற இருக்காருன்னு கவலையே வேண்டாம். ஏனென்றால் 4ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போவது வளர்ச்சி. அஷ்டமஸ்தானத்தில் போகக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை சனி பகவான் மீதும் ராகு பகவான் மீதும் படுகிறது. அதனால் அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான தொல்லைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். இந்த சனி பகவானுக்கு குரு பார்வை, அந்த சனிக்கினால் ஏற்படக்கூடிய பல தொல்லைகள் ஆஃப் ஆகிடும். அதனால் நன்மைகளை பரிபூர்ணமாக சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார். அது மட்டுமல்ல, ஏப்ரல் 26, 2025 ராகு கேதுவினுடைய பயிற்சி விருச்சிக ராசிக்கு சாதகமாக 4லே வரக்கூடிய ராகு 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். ஏன்னா ஒரு ஜீவனஸ்தானம் வலிமையானாதான் நல்லது. கேது 10க்கு வர்றதுனால வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு யோகங்களும். ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு எப்போ சம்பளம் உயர்வு வரும்னு ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாட்டிலே நல்ல ஒரு உயர் கௌரவம், மதிப்பு, பணங்காசு வரவு அதிகரிப்பும் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் 18, 2025 வரை சனி பகவான் வக்ரத்திலே செல்கிறார். 4ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய சனி பகவான், பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய திருக்கணித முறைப்படி தான் பயிற்சி ஆகிறார். வாக்கிய முறைப்படி திருநள்ளாறு போன்ற சனி பகவானினுடைய ஆலயத்தில் எல்லாம் 2026 மார்ச் மாதம் தான் அவங்க பயிற்சி. அதனால் அந்த சமயம் வரை அவர் கும்பத்தில் தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தான். அது வரையில் அந்த வக்ரத்தில் போகக்கூடிய சனி பகவான் நன்மைகளை அதிகமாக வழங்குகிறார். நவம்பர் 18, 2025 இதற்கு அடுத்த வருடமான மார்ச் மாதம் 2026 17ஆம் தேதி வரை குரு வக்கரம், அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்கரம். அவருடைய பார்வை, நேர் பார்வை உங்களுடைய 2ஆம் பாவம், உங்களுடைய 12ஆம் பாவம், உங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், பொருளாதார வளர்ச்சிகள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், திருமணமாகவர்களுக்கு திருமண பாக்கியம் போன்ற எண்ணற்ற நன்மைகளை குரு பகவான் வழங்குகிறார். இந்த வருடம் வாராகியம்பாள் வழிபாடு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் சேத்திரபாலகர்னு சொல்லக்கூடிய பைரவர் வழிபாடு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அஷ்டமி தினத்திலே இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்குது,
தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ.